Hi students, இன்னைக்கு நாம issue of sharesல right issue பற்றி தான் பார்க்க போகிறோம். So right issue is otherwise called as right share. So company அவங்களோட existing shareholderக்கு போனஸாக ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க வித்தவுட் எனி காஸ்ட் தே ஆர் இஷ்யூங் எ ஷேர் அப்படின்னா அது போனஸ் இஷ்யூன்னு சொல்லுவோம். பட் அவங்களோட எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு டிஸ்கவுண்ட்டில் ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் ரைட் இஷ்யூ. இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா கம்பெனியோட கேபிட்டல் இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணணும், அவங்களோட எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டரையும் அப்படியே ஓனர்ஷிப்பில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக டிஸ்கவுண்ட்டில் தே ஆர் இஷ்யூவிங் ஷேர்ஸ். ஓகேங்களா, அந்த ஷேருக்கு பேர் தான் ரைட் ஷேர். ஓகேங்களா, ஸோ இதுக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குது. அதாவது எப்படி அந்த ரைட் ஷேரை கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் மைனஸ் இஷ்யூ ப்ரைஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஒன் ஷேர் என்டைட்டில் ஃபார் ஒன் ரைட் ஷேர் ப்ளஸ் ஒன். ஸோ இது நம்ம சம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் அப்படிங்கிறது இப்போ நான் நார்மலாக இல்லை யாரோ ஒரு ஜென்ரல் பப்ளிக் கொடுக்குறது ஒரு 10 rupeesக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஸோ இஷ்யூ ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னோட எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு நான் டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணுறதுக்கு பேர் தானே ரைட் ஷேரு. ஸோ என்னோட எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு நான் 8 rupeesக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் அந்த இஷ்யூ ப்ரைஸ் அப்படிங்கிறது. டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஒன் ஷேர் என்டைட்டில்டு ஃபார் ஒன் ரைட் ஷேர் அப்படிங்கிறது என்னோட எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 ஷேர் வச்சுருக்கான் அப்படின்னா யாரெல்லாம் 2 ஷேர் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு ஷேர் இஷ்யூ பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் இந்த நம்பர் ஆஃப் ஷேர் என்டைட்டில்டு ஃபார் ஒன் ரைட் ஷேர் அப்படிங்கிறது. ப்ளஸ் ஒன் இஸ் அ ஃபார்முலா ஃபார்மேட். ஓகேங்களா, இப்போது இதில் ரெடியன் மூர்த்தி புக் 26th சம் பார்க்க போகிறோம். எ கம்பெனி ஆஃபர் 2 share ஃபார் எவ்ரி 5 held to its ஷேர் ஹோல்டர். ஸோ கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5 ஷேர் வச்சுருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டருக்கு 5 ஷேருக்கு 2 ஷேர் அப்படிங்கிற பேசிஸில் இஷ்யூ பண்ணுறாங்க. த இஷ்யூ ப்ரைஸ் இஸ் 14 அண்ட் தி ஷேர் ப்ரைஸ் இன் தி மார்க்கெட் இஸ் 19. வாட் இஸ் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ரைட்? ஸோ ரைட் எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க? ரைட் ஷேருங்கிற நேமில் 5 ஷேர் வச்சுருக்காங்க என்னோட கம்பெனியில் அப்படின்னா அவங்களுக்கு 2 ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் 19 அண்ட் இஷ்யூ ப்ரைஸ் 14ன்னு கொஷனில் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம அந்த ஃபார்முலாவில் include பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா இஸ் மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் கொஷனில் எவ்வளோ சொல்லியிருக்கான்? 19 rupeesன்னு சொல்லியிருக்காங்களா, அந்த 19 மைனஸ் இஷ்யூ ப்ரைஸ் 14 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 14 டிவைடட் பை ஓல்டு ஷேர். அது எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா ஒரு ஷேருக்கு அப்படிங்கிறது, அதாவது என்டைட்டில்னு கொஷனில் ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்களே நம்பர் ஆஃப் ஓல்டு ஷேர் என்டைட்டில்டு ஃபார் ஒன் ரைட் ஷேர். அதுக்கு ஈஸியாக எவ்வளோ என்னோட கம்பெனியில் ஓல்டு ஷேர் வச்சுருக்காங்க டிவைடட் பை எவ்வளோ நியூ ஷேர் அதுக்கு பதிலாக எனக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் கேல்குலேட் பண்ணால் போதும். ஸோ 5/2 என்னோட ஓல்டு ஷேர் 5 டிவைடட் பை நான் 5 ஷேர் வச்சுருக்கேன்னா எனக்கு 2 ஷேர் கொடுக்குறாங்க டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா 2.5 ஷேர். அந்த 2.5 தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் 1 இஸ் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் 1 போட்டுடுறோம். கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1.43 இஸ் தி வேல்யூ ஆஃப் ரைட் ஃபார் தி ஷேர் ஹோல்டர் இன் திஸ் சம். ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட் சம் இஸ் 27 சேம் ரெடியன் மூர்த்தி புக். எ கம்பெனி டிசைட் டு இன்க்ரீஸ் its existing share capital by making a right issue. ஸோ எங்கள் கொஷின்லேயே தெளிவாக கொடுத்துட்டாங்க. அவங்களோட எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய ஷேர் கேபிட்டல் இன்னுமே அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ரைட் இஷ்யூ பண்ணுறாங்க. யாருக்காக யாருக்கு கொடுக்க போகிறாங்க? எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர், அதாவது கம்பெனியில் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க போகிறாங்க. இன் தி ப்ரொபோர்ஷனேட் ஆஃப் 1 நியூ ஷேர் ஃபார் எவ்ரி 2 ஓல்டு ஷேர். ஸோ யாரெல்லாம் 2 ஷேர் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும், அதாவது 2 ஷேர்னால் ஒரு பர்சன் 4 ஷேர் வச்சுருக்கான் அப்படின்னா அவனுக்கு 2 ஷேர், 2 ஷேருக்கு 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் இஷ்யூ பண்ண போகிறாங்க. யூ ஆர் ரெக்வயர்ட் டு கேல்குலேட் தி வேல்யூ ஆஃப் ரைட் இஃப் தி மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி ஷேர் அட் தி டைம் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் தி ரைட் இஷ்யூ இஸ் 24. ஸோ ரைட் இஷ்யூ பண்ணுற டைம் பீரியடில் அந்த கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ, அதாவது அந்த ஒரு ஷேரோட வேல்யூ 24 rupees. அந்த கம்பெனி ஹாஸ் டிசைடட் டு கிவ் 1 ஷேர் of ₹10 each at a premium of 12. ஸோ அதாவது மார்க்கெட் வேல்யூ 24, பட் அவங்களோட கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு அவங்க 10 + 2 12 rupeesக்கு இஷ்யூ பண்ண போகிறாங்க. அதாவது இஷ்யூ ப்ரைஸ் 12. ஓகேங்களா, ஸோ அப்போ ஃபார்முலானது மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் இஷ்யூ ப்ரைஸ் தானே. ஸோ அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் 24 மைனஸ் இஷ்யூ ப்ரைஸ் 12 rupees, அதாவது 10 + 2 டிவைடட் பை 2 ஷேருக்கு 1 ஷேருங்கிற பேசிஸில் அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ ஓல்டு ஷேர் 2 டிவைடட் பை கொடுக்கக்கூடிய புது ஷேர் 1. ஸோ அப்போ கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா 2 ஷேர், அதுதான் இங்கே 2ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் 1 இஸ் அ ஃபார்முலா. ஸோ அதனால் ப்ளஸ் 1 கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த சம்மில் வேல்யூ ஆஃப் ரைட் இஸ் ₹4. ஸோ இதில் இந்த ஃபார்முலா மட்டும்தான் நம்ம
பை ஹார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சம் ரொம்ப ஈஸி. ரைட் இஷ்யூ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.